ஹாய் வெல்கம். போதையில்லா தமிழகத்தை உருவாக்கத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது சின்ன குழந்தைங்க கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சின்ன குழந்தைங்க கிட்ட வந்து ஆரம்பத்துலேயே அவங்க மனசுலேருந்து ஆழமாக போதைப் பொருள்னால் என்ன, அது நமக்கு என்னென்னலாம் வந்து கெடுதல் பண்ணுது, ஸோ அதை நம்ம தவிர்க்கிறதுனால நம்ம எப்படி லைஃப்பில் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் எப்படி நம்ம பண்ணலாம், இதே போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையானால் நமக்கு என்னென்னலாம் வந்து நெகட்டிவ்ஸ் வந்து நமக்கு வரும் அப்படிங்கிறத வந்து சின்ன வயசுலேயே வந்து குழந்தைங்க மனசில் நம்ம ஆழமாக பதிய வச்சிட்டோன்னா அவங்க கண்டிப்பாக பெரியவங்களாகும்போது கண்டிப்பாக இந்த போதை பழக்கத்துக்கு அடிமை ஆக மாட்டாங்க. ரெண்டாவது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஸ்கூல்ஸ் மட்டும் கிடையாதுங்க, காலேஜஸும் நம்ம போகணும். ஏன்னா இன்றைக்கி காலேஜில் வந்து எப்படின்னா வந்து எங்கே பார்த்தாலும் ட்ரக்ஸ் வந்து நம்ம வந்து ஈஸியாக நம்மளால் வந்து பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்து என்னோடய நாலேஜ் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்குமா, டார்க் வெப்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அது எப்படி பார்க்கணுன்னு கூட எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. பட் ஆனால் இன்றைக்கி இருக்க சின்ன பசங்க வந்து எல்லாருமே வந்து எப்படின்னா லாக்டவுன் பேட்சாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பேட்சாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஃபோன் இருக்குது. அவங்களோட எக்ஸ்ப்ளோரிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஈஸியாக வந்து இந்த ட்ராப்பில் வந்து போய் சிக்கிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கும்போது குடும்பத்தோட இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம ஒரு குறையாக அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லாமல், இல்லை இந்த மாதிரி பண்ணுனா இது நம்ம இதுலேருந்து பண்ணலாம். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படி தானே சொல்லிட்டு இருக்கோம். அப்போ வரும் முன்னே நம்ம காத்துக்கலாமே. ஒரு குழந்தைக்கு வந்து இதை வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இதுனா இதாக இருக்குது, இது நம்ம ஃபேமிலி கல்ச்சருக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் காலேஜ் லெவல்லையே நம்ம வந்து சொல்லிட்டோம்னாக்கா கண்டிப்பாக இதோட மூமெண்ட்டை வந்து நம்ம நிறையவே கட்டுப்படுத்தலாம்.